ஆகவே தான் நாம் அன்றைய தினத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அது ஒரு பெருநாளாக கொண்டாடுகிறோம். புத்தாடையை புனைகிறோம், புதுமணம் பூசுகிறோம், மக்களுக்கு மத்தியிலே அன்னதானம் செய்கிறோம், ஊர்வலங்கள் நடத்துகிறோம், கொடிகளுடைய தோரணங்களை எல்லாம் கட்டுகிறோம். மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் மீலாது நபி பெருவிழாவை நடத்துகிறோம் அல்லவா? மீலாது நபி பெருவிழா என்றால் என்ன? மக்களை அழைத்து வைத்து கொண்டு நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமைகளை பெருமைகளை சொல்வதுதானே. அவர்களுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது, அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய குடும்பவியல் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்லி காட்டுவது தானே மீலாது நபி பெருவிழா. இதை முதலாக செய்தவன் நம்மை படைத்த ரப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசினான் இறைவன். நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு, இன்னைக்கு மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமையை நாம் பேசுகிறோம் அல்லவா? இதை முதலாக செய்தவன் இறைவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வைத அஹதல்லாஹு மீசாகன் நபியின் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும். இறைவன் ஆலமுல் அர்வாஹிலே நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சொன்னான், ஒரு தூதர் உங்களிடம் வருவார். உங்களுக்கு நான் ஈமானை தந்திருக்கிறேன், ஞானத்தை தந்திருக்கிறேன், வேதத்தை தந்திருக்கிறேன். உங்களிடம் ஒரு நபி வருவார், உங்களை உண்மைப்படுத்துகிற நபி வருவார். அப்படி வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆல அகரத்தும் அகத்தும் அலாதாலிக்கு மிஸ்ரி, நான் செய்த இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று இறைவன் கேட்க அத்தனை நபிமார்களும் சொன்னார்கள், ஆலு அக்கரன்னா, இறைவனை இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றார்கள். இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நபிமார்களை அழைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமையை பேசினான். இறைவன் முதலாக செய்தான். அதைத்தான் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். மீலாது நபி பெருவிழா என்பது இறை வழி, இறைவன் செய்து காட்டியது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதுபோன்றுதான் நபி வழியும் கூட. சில பேர் சொல்லுவாங்க பித்அத்து அப்படின்னு. பித்அத்து யார் சொன்ன பித்அத்து? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பித்அத்து தான் இது பித்அத்து ஹசனா, நல்ல பித்அத்துமாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சுன்னத். இறைவன் நமக்கு சொல்லி காட்டியது, செய்து காட்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது. ஆகவே மீலாது நபி பெருவிழா நடத்துவது சுன்னத் என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகை தருகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே அருமை தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் சொன்னார், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சஃபியுல்லா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கின்ற சிறப்பை கொடுத்திருக்கிறான். இன்னொரு தோழர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லா, அல்லாஹ்வின் நேசர் என்கின்ற சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைத்தான். அதே போல இன்னொரு தோழர் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசியவர்கள் என்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். இன்னொரு தோழர் சொன்னார்கள், ஈசா ரூஹல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்த போதுதான் உள்ளே நுழைகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா தான். இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அன ஹபீபுல்லாஹ் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன், அல்லாஹ்வின் நேசராக இருக்கிறேன் என்றார்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு சில பேர் மீலாது நபி பெருவிழாவை பள்ளிவாசல் நடத்தும் போது கேட்பாங்க, யாரு எப்போ பார்த்தா தீனுடைய வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவங்க, இன்னங்க பள்ளிவாசல் அப்படிங்கிறது தொழுகைக்குண்டான இடமாச்சே, அங்கே போய் மீலாது நபி விழாவா? ஹதீஸை படிக்காதவர்கள் ஹதீஸை படிங்க. இந்த திருமையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி மீலாது நபி என்பது நபிமார்களை புகழ்வது என்பது பள்ளியிலே நடைபெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே கேட்டாங்களா? ஸல்லல்லாஹு வந்து, ஏங்க பள்ளிவாசல் தொழுகைக்குரியது, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு முந்தின நபிமார்களெல்லாம் புகழ்ந்துருக்கீங்களா என்று கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த புகழிலே என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள், ஆனால் ஹபீபுல்லா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே மீலாது நபி பெருவிழா நடத்துவது என்பது இறை வழி, நபி வழி, சுன்னத்
சுன்னத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது இந்த ஊரிலே மிகப்பெரிய பாக்கியமாக 12 நாட்கள் நடந்துகிட்டு சொன்னால் இந்த ஊர் பெற்ற நற்பாக்கியம், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் பெற்ற நற்பாக்கியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஹமத்துடைய மலக்குகள் சூழ்ந்து இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ரஹமத்துடைய மலக்குமார்கள் இருந்தால் அந்த ஊருக்கு பரக்கத்து தானங்க, அந்த ஊருக்கு கயிறு தானங்க. அப்படியானால் இந்த ஊருக்கே பரக்கத்தை கொடுக்கிறது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மீலாது நபி பெருவிழா. அப்படியானால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அவங்கள புகழணும், நம்ம புகழ்ந்தா அவங்களுக்கு புகழ் கூட போகுது அப்படி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் புகழ்ந்து தான் அவங்களுடைய புகழ் கூட போகிறதுன்னு இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானுங்க, வரஃபஅனா லக ஸிக்ரக், நபி அவர்களே உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இறைவன் உயர்த்தியதற்கு பிறகு நாம் உயர்த்த போகிறாமா? முடியாதுங்க. அப்போ ஏன் நம்ம புகழ்கிறோம்? காரணம் இருக்குது. நமக்கு நாம் புகழ் சேர்த்து கொள்வதற்காக நாம் அவர்களை புகழ்கிறோம். அத்தர் இருக்கிறது, அத்தரிலே மனமும் இருக்கிறது. நம்ம உடையில் பூசுகிறோம், உடை மணக்குது. பூசலண்டா நம்முடைய உடைக்கு மனம் இல்லை, அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். சந்தனம் இருக்கிறது, சந்தனத்திலே மனமும் இருக்கிறது. அந்த சந்தனத்தை நம்ம உடம்பிலே பூசினால் உடம்பு மணக்கும். பூசவில்லையானால் உடம்பிற்கு மனமில்லை. ஆனால் சந்தனத்தில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை நாம் புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கிறது. புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லை. அவர்களிடம் இருக்கிற புகழ் அவர்களிடம் இருந்து கொண்டு தான் இருக்கும். காரணம், அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளோ அற்புதமான பெயரை சூட்டினான் பார்த்தீங்கன்னா. இந்த உலகத்திலே பல கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் எல்லா பெயர்களை விடவும் சிறந்த பெயர் ஒன்று உள்ளதென்றால் அது முஹம்மத் என்ற பெயர் தான். ஏன் தெரியுமா? இதை விடவும் சிறந்த பெயர் இந்த உலகத்திலே இருந்திருந்தால் அந்த பெயர் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கும். ஆகவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். முஹம்மதுனா என்ன அர்த்தம்? புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். மஹ்மூத் அதுக்கு அர்த்தம் புகழப்படக்கூடியவர்கள் தான். முஹம்மத் தொடர்ந்து புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். முஹம்மத் அப்படிப்பட்ட வார்த்தையை இறைவன் செலக்டட் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயராக அமைத்தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை நாம் புகழ்ந்துதான் அவர்களுக்கு புகழ் என்றில்லை, அவர்களை புகழ்வதன் மூலம் நமக்கு நாம் புகழ் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் அவர்களை நாம் புகழ்கிறோம். புகழ வேண்டும். சில வஹாபிகள் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நாங்களும் தான் சொல்கிறோம் புகழணுண்டு, நாங்கள் என்ன போல வேணாண்டா சொல்லணும், புகழத்தான் வேணும், வரம்பு மீறி போடக்கூடாது. அவங்க சொல்கிறார் தத்துவம். ஹதீத் இருக்கிறது, ஹதீதை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். என்ன ஹதீது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துத்துரூனி கமா அத்துரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். அன்று நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீத். ஹதீத் இருக்கிறது தான். வரம்பு மீறுதல், எல்லை தாண்டுதல், எல்லையை கடக்குதல், இதெல்லாம் எப்போங்க வரும்? எல்லையை தொட்டாதான் வரும். எல்லையை தொட்டாச்சு. இப்போ சொல்ல எல்லையை தாண்டிடாத, ஏன் எல்லையை தொட்டாச்சுல்ல அது தாண்டிடாதான்னு வேணாம். எங்களுக்குள்ள கவலை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் இன்னும் எல்லையை தொட முடியவில்லையே என்று நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து எல்லை தாண்டாதீங்க, ஏங்க எல்லையை தொடலைங்க, தொட முடியலைன்னு எங்களுக்கு கவலை. எவ்வளவுதான் அவளை புகழ்ந்தாலும் எல்லையை தொட முடியுமா? 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், அவர்களின் புகழ் பாட முடியும், பாடி முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ போய் எல்லை தாண்டாதீங்க அப்படிங்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நசாராக்கள் எல்லை தாண்டி போன்றது போல நீங்களும் போலாதீங்க. அப்படின்னு எப்படி போனாங்க அதை படிக்கணுங்க. சும்மா ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த ஹதீஸில் இருக்கிறதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் போன்றது போல. அப்போ இந்த வஹாபி என்ன செய்யணும்? நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி போனாங்க அப்படின்லாம் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? குர்ஆனை பார்க்கணும்ல.
குர்ஆனை பார்த்தா தெரியும்ல. எப்படி அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த சாலிசு சலாசா, முக்கடவுள்களில் ஒரு கடவுள் என்றார்கள். இப்னுல்லா தேவகுமாரன் என்றார்கள், இறைவனின் மகன் என்றார்கள். இப்படி போடக்கூடா நபி ஸல்லல்லாஹு தடுத்திருக்கிறாங்க. அப்படித்தானங்க உலக முஸ்லீம் அத்தனை பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. உலகத்தில் வாழ்கின்ற எந்த கடைகோடி முஸ்லீமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்றோ கடவுளின் மகன் என்றோ சொல்லியிருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதில் மிக கவனமாக இருக்கிறார்களே முஸ்லீம் சமூகம். அப்போ இதையெல்லாம் பார்க்க வேணாமா? ஹதீஸில் இருக்கின்ற இது எப்போவுமே இப்படித்தான். ஒன்றும் தெரியறதில்லை, தெரியலைங்கிறது ஒப்புக்கொள்றது இல்லை, அதான் வருத்தம். தெரியாமல் இருக்கிறதுங்கிறது இயற்கை தான். எல்லோரும் தெரிந்திருக்கவே முடியாது. ஆனால் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர் தெரியாவிட்டாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டி கொள்வாங்களே, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாரு, நேராக பார்த்தாரு, அங்கே திருவள்ளுவருடைய ஃபோட்டோ தொங்கிக்கிட்டு இருக்கு. அது யாருடைய ஃபோட்டோன்னு இவருக்கு தெரியலை. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதான்னு வச்சுக்கிறீங்களேன். யாருடைய ஃபோட்டோ தெரியலை. சரி பக்கத்துக்கிட்ட கேட்குறான்னு சொல்லி, ஏங்க இது யாருடைய ஃபோட்டோன்றாரு. அவனுக்கும் தெரியலைன்னு சொல்லலாம்ல. தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னான், அது இந்த பஸ் ஓனருடைய ஃபோட்டோ அப்படின்னா இருந்தாரு. இவர் கேட்டார், ஏங்க ஃபோட்டோவில் ரொம்ப கவலையாக இருக்கிறாரு, திருவள்ளுவரை பார்த்தா தெரியும் ஃபோட்டோவில் எப்படி இருப்பாருன்னு. ரொம்ப கவலையாக இருக்கிறாரு, என்ன விஷயம்? அதுக்கும் விளக்கம் கொடுக்குறான், பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதான் அப்படிங்கிறாங்க. இப்படி தெரியாவிட்டாலும் தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மார்க்க விஷயத்தில் அப்படி இருக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. தெரியல ஒப்புக்கொள்ளுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியெல்லாம் புகழ்கிறோம் என்றால் காரணம் இதுதான். அவர்களை புகழ்வதன் மூலம் எங்களுக்கு நாங்கள் பெருமை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம், எங்களுக்கு நாங்கள் புகழை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். இதை நாங்கள் பெற்ற நற்பாக்கியம் என்று கருதுகிறோம். ஆனால் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம் அவர்கள் புரியவில்லை. புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்களோ வஹாபிகள், புரிந்து கொள்ளாதவர்களோ புண்ணாகி போனார். யாருக்கு இப்போ நமக்கெல்லாம் இந்த விழாவுக்கு ஏன் வந்திருக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடுங்க. நம்முடைய வாப்பா, நம்முடைய பாட்டனாரு, பூட்டனாரு, பாட்டுமார்கள் அவங்களும் துவா செஞ்சுப்பாங்க. என் பிள்ளைகளெல்லாம் சுன்ன ஜமாத்தில் வை யாழ்லா, எங்கள் பிள்ளைகளையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பவர்களாக ஆக்கி யாழ்லான்னு முன்னோர்கள் துவா செய்தாங்க. அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த விழாவுக்கு வருகை தருகிற நல் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டேன்.